அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நாகை அப்பு அண்ணனை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். நேத்து திராவிட பெரியாரிய அமைப்புகள் சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டு இடப்போவதாக ஒரு அறிவிப்பை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து அப்புறம் நேற்று வந்து முற்றுகை போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த நேரத்தில் அண்ணன் வீட்டில் அண்ணனுக்கு பாதுகாப்பாக நாகப்பட்டினத்தை சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்களின் தளபதி அண்ணன் அப்பு அவர்கள் அண்ணன் வீட்டில் இருந்தாங்க. நேற்று அங்கே என்ன நடந்தது என்பதை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடுதலாக சில கேள்விகளை அண்ணங்கிட்ட முன்வைக்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். பெண்மணி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அண்ணா, நேற்று சம்பவம் மிக சிறப்பாக இருந்துச்சு. உங்களுடைய காணொலி, அண்ணன் காளிதாசன் அவங்களோட காணொலி எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நான் எதிர்பார்க்கல அண்ணன் அப்பன்னு பறந்த போயிருப்பாரு அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. அதில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. என்ன நடந்தது காலையில, உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அவங்க வீட்டை நெருக்கி வர முடியல, அதுக்கப்புறம் எப்படி அது வந்து என்டர்டைன்மெண்டா மாறுனுச்சு, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, நாங்க அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். தலைமையில இருந்து எங்களுக்கு அழைப்பு இல்ல, கட்சியில இருந்து நம்மள கூப்பு இல்ல. ஆமா ஆமா, அதெல்லாம் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு வாங்கப்பா, இங்க எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த நிமிடங்களை வந்து எங்களால இருக்க முடியல. கண்டிப்பா நிச்சயமா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் போனோம். போன உடனே இரவு 10 மணிக்கே நாங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம். 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு போயிட்டோம். போன உடனே என்ன பண்ணோம்னா, நம்ம எல்லாம் கூட வந்தவங்க எல்லாம் ஒரு புகைப்படம் எடுத்து அண்ணனுக்கு அனுப்பிவிடு அப்படின்னாங்க. சரி சொல்லி அந்த புகைப்படத்தை அண்ணன் வந்துட்டோம்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு சீமானுக்கு அனுப்பிவிட்டோம்னா அண்ணன் இருந்து குரல் பதிவு, ஏன்டா வந்தீங்க, அறிவு ஏன்டா வந்தீங்க, ஏன்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் இருந்து ஒரு காட்டமான குரல். ஐயோ என்னோட அண்ணன் மாட்டிக்கிட்டவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த சாமியான பந்தல அமைச்சிருந்தாங்க. அந்த பக்கத்துல ஏதோ மண்டபம் கேட்டிருந்தாங்கலாம் கொடுக்கல. அப்புறம் அதுல தங்கிட்டு இருந்தோம்னா இரவே எல்லாம் வந்து நம்ம கூட்டங்கள் ஒரு 500 பேர் தான் வந்துட்டாங்க. 500 பேர் இன்னும் இரவே வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு 12 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த அண்ணன் இரவு முழுக்க பேசிட்டு இருந்தோம். எல்லா உறவுலையும் சந்தித்து ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிச்சு. அதனால இரவு பூரா உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 12-1 மணியை போல தூங்கிட்டோம். அப்புறம் காலைல 5 மணிக்கு எழுப்பி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருந்தோம். அப்புறம் இருந்து அப்படியே சுத்திட்டு நாங்க வந்தோம். நம்ம காவல்துறை வந்து ஒரு பேரிகார்டா இறக்கிட்டு காவல்துறை வந்து குவிஞ்சி இருந்துச்சு. அப்புறம் எங்களெல்லாம் அங்க போகாதீங்கன்னு. சரின்னா அப்புறம் தேநீரே உள்ள வந்துட்டு, அண்ணன் வீடு வந்து அண்ணன் வீட்டுல இருந்து ஒரு 50 மீட்டரு அந்த இது இருக்கும். அண்ணன் வீட்டுல இருந்து தெரு முடியறது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர். அப்போ அந்த 1/2 கிலோமீட்டர் வந்துட்டு பேரிகார்டு போட்டிருந்தாங்க. அப்ப நாங்க அங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அண்ணன் திடீர்னு வீட்டுல இருந்து 8:15 மணி இருக்கும் காலையில அண்ணன் கார்ல வர்றாங்க. வீட்டுல இருந்து வர்றாங்கன்னா அண்ணன் வழக்கமா இது முற்றுகையெல்லாம் அண்ணன் கண்டுக்கவே இல்லை. அண்ணன் வழக்கமான நடைமுறையில தினந்தோறும் அந்த ஜிம்முக்கு போறாங்கல்ல, உடற்பயிற்சி, அந்த கூடத்துக்கு போறாங்க 8:30 மணிக்கு. அது எங்க இருக்கு? அது வந்து அங்க இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர், வீட்டை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்க இருக்குன்னு தெரியல. அங்க போறாங்க. அங்க போனோம்னா அண்ணன் பட்ல தனியா கார்ல போறாரு, கூட ஒரு 4-5 பேர் போறாங்க. அண்ணன் அதை பெருசாவே இது பண்ணல. அப்ப அண்ணன் வீட்டை விட்டு தாண்டி அந்த தெரு முனையில போறாங்க. பத்திரிகையாளர் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமா. அப்ப அண்ணன் வந்து இது மாதிரி வராங்கன்னா, அண்ணா ஒண்ணு அதெல்லாம் எப்படி பாருங்க, காமெடியா பாக்குறான்னு காலையிலேயே அதிகாலையிலேயே அண்ணன் காமெடிட்டாங்க. அது மாதிரி ஒரு கட்டையெல்லாம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன ஏதாவது உணவு சமைக்கிற தம்பி வச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட கட்டையால எனக்கு அடிக்க போறோம், அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை அப்படின்னு. அதனால சமைக்க போன வந்தவங்க ஒரு சாப்பாடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அண்ணன் போயிட்டாங்க. திரும்பி அப்புறம் 10-10:15 அண்ணன் திரும்பி வரும்போது, அப்ப அண்ணன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு வந்திருக்காங்க. ஆமா, அது சகஜமா அண்ணன் தினசரி செய்யற வேலையை அண்ணன் செய்யறாங்க. அப்ப ஒரு 10ல இருந்து 10:15 உள்ள இருக்கும். அண்ணன் திரும்பி வராங்க. வந்தவொடனே அதே இடத்துல ஒரு 30 பத்திரிகையாளர் சொல்லிட்டாங்க. காவல்துறையில நிறைய வந்துட்டு 30 பத்திரிகையாளர் சொல்லிட்டு அண்ணனை விடவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த அண்ணன் வீட்டுக்கு போற முனையில 3/4 மணி நேரத்துக்கு மேல அண்ணன் பேட்டி கொடுக்குறாங்க. கேட்ட கேள்விக்குற பேட்டி கொடுக்குறாங்க. அதை நீங்க பாத்துருப்பீங்க. 10 மணிக்கு சொன்னாங்க. அண்ணன் 10:20 ஆயிட்டு பேட்டி கொடுக்கறதுக்கு வர வேண்டியது தானே. அது எந்த பயமும் அண்ணனுக்கு இல்ல. அதனால பேட்டி கொடுத்துட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரல. அப்புறம் நாங்க இருந்துட்டு இருந்தோம். சரி வருவாங்கன்னு வரவே இல்லை. எங்களுக்கு கண்ணுல இருந்து 1 கிலோமீட்டர் தான் தெரியும். அதுக்கு மேல தெரியாது. சரி ஒரு ஆளாவே கண்ணுல பார்த்தலாம்னு பார்த்தா பார்க்க முடியல.
அது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க அந்த நான் கண்ணுல எத்தனை தூரம் சொல்றேன் 1 கிலோமீட்டர், அதுக்கு அந்த ஒரு 2 கிலோமீட்டர் ஏதோ ஒரு முடி திருத்தும் கடை, அங்க நின்னு சத்தம் போட்டுருக்காங்க. ஆமாம், அந்த லைன் சீமான் ஒலிக ஒலிக போட்டோ எல்லாம் கொளுத்திருக்காங்க, குடும்பாவை எரிச்சிருக்காங்க, ஒப்பாரி எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம காட்டுறோம். என்னடா இது சம்பவம், இது இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்து ஒருத்தருமே மாட்டல அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றம் தான். நம்மளுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஏமாற்றம். அது 50,000 பேர் வந்திருந்தாலும் அங்க பந்து ஆடி இருப்பாங்க, சிக்ஸா போட்டிருப்பாங்க. நம்ம ஆளுவா இளைய பிள்ளைகள் என்ன பண்ண முடியும், அதனால வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் கலை நிகழ்ச்சி மாரி ஆளால் பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்மளோட உறவுகள் அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் கரும்பு பொங்கல் இப்ப முடிஞ்சிருக்கு, கரும்பு எல்லாம் கட்டுக்கிட்ட ஒரு 20-30 கட்டை எடுத்துட்டு வந்தாங்க. கரும்பு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, சாப்பிடறதுக்கு எடுத்து வந்தாங்க. சரி அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம், யாருக்கு அந்த திராவிட கழக கூட்டத்துக்கு அப்படின்னு எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. 15 கட்டை எல்லாம் ஜாலியா சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன் கரும்பு, நல்லா இருந்துச்சு. எல்லாம் கரும்பு சாப்பிட்டோம், தேநீர் குடிச்சோம், சாப்பாடு சாப்பிட்டோம். அப்புறம் பிரியாணி, கமகமான பிரியாணி செய்தியில போட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் பிரியாணி எல்லாம் சமைச்சாங்க. கச்சேரி மாரி ஓடிட்டே இருக்கு, கச்சேரி நடக்குது, பெரிய கொண்டாட்டமா இருக்கு. ஊழகம் பூரா எல்லாத்தையும் பிரியாணி பானையை வந்து எடுக்குது, கரும்பு சாப்பிடுறதை எடுக்குது, கலை நிகழ்ச்சியில எடுக்குது. எங்களுக்கு சந்தேகமா நாளைக்கு எப்படி செய்தி போட போறான்னு, நாளைக்கு எப்படி செய்தி போட போறாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு முற்றுகை போராட்டம் பெரிய எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அந்த நாள் ஒரு நாள் வந்து பெரிய ஒரு கொண்டாட்டமான நாள். சீமான வீட்டுல இருந்த நாள், அத்தனை பேரோட ஒரு 500-1000 பேரோட நாங்க பழகிட்டு, நீங்க எந்த ஊருன்னு கேட்கறதுக்கு ஒரு 20 மணி நேரத்துக்கு மேல வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சொல்ல பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான நாள். அதே மாதிரி நாங்க கட்சியோட நிகழ்ச்சி எப்படி எப்படிங்கிறத பல பேர்கிட்ட எண்கள் வாங்கிட்டோம், இங்க எண்களை கொடுத்துக்கிட்டோம். ஒரு பரிமாறுறதுக்கு, ஒரு பரஸ்பரத்தை செலுத்துறதுக்கு, ஒரு நட்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஒரு உகந்த இடமா எங்களுக்கு போயிட்டு. அப்புறம் அண்ணன் வந்து 4 மணிக்கு அண்ணன் வந்து சாப்பிட்டாங்க, எங்களோட சாப்பிட்டாங்க. அண்ணன் வீட்டுல சமையலே இல்ல, ஏன்னா அண்ணியும் வந்துட்டாங்க. அண்ணி வந்து அந்த கச்சேரி நடக்கல, அண்ணி அண்ணன் பிள்ளை எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. அண்ணி எல்லாத்தையும் உற்சாகமா கை கட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய மாசாயிட்டு, அதுக்கப்புறம் அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நம்மளுக்கு சமைச்சு எல்லாம் கூடி சமைச்ச இடத்துல அண்ணனும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அண்ணன் உங்கள்ட்ட அண்ணன் ஏதாவது பேசினாங்களா தம்பிங்கள்ட்ட? எங்கள்டையா ஏன்டா வந்தீங்கன்னா எங்க அண்ணன் இரவு குறைவுல பேசினாங்களா, அண்ணன் போய் தலையை விட்டு பயந்துட்டே இருந்தான். அப்புறம் அண்ணன் வந்து பார்த்த உடனே அதேதான் கேட்டாரு, ஐயோ அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பின்வாங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 2வது முறை 3வது முறை அப்ப சாப்பிட்டியாரா, சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னாரு. சாப்பிட்டேன். அப்புறம் தான் அவர் அண்ணன் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்க இருந்து வந்தாங்க. வந்தோடனே அவர் பேட்டி கொடுத்தாங்க. சேனல் தனியா அந்த முனையில, வீட்டு முனையில, வீட்டு வாசல்ல அந்த தெரு முனையில அண்ணன் பேட்டி கொடுத்தாங்க. அது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சரியான பேட்டி. ஆமாமா பார்த்தேன். இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் பேசோட தயாருங்கிறீங்க. நான் வந்து பெட்டி கடைக்காரன் பேசல, ஹோல்சேல் ஏஜென்ட் பேசுறேன், வர சொல்லி வீரமணிகிட்ட பேசுறேன், ஸ்டாலின்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அடிச்சாரு. கூட கேள்வி கேட்டாங்க, எல்லாம் கட்டையோட இருக்காங்க, கட்டையெல்லாம் சமையலுக்கு வச்சிருக்க கட்டை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அதனால பெரிய எழுச்சி ஆயிட்டு, எங்களுக்கு பெரிய உபயோகம் ஆயிட்டு, ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு எல்லாம் உண்மைதான், சிறப்பா இருந்துச்சு சார். நான் காணொலியில பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இது நிறைய இந்த ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் வந்து இது ஈரோடு கிழக்குல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப ஈவேரா பெரியார் வந்து ஈரோட்டுக்காரரு, அவரு விமர்சனம் மட்டும் அங்கேயே போய் நீங்க தேர்தலை நிக்க போறீங்க, வாக்கு சேகரிக்க போறீங்க, அதனால மக்கள் எல்லாம் உங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்து திமுக வந்து ஒரு சித்தாந்தம் இருக்குன்னு ஒரு போலி சித்தாந்தத்தை கட்டமைச்சு வச்சிருக்கு. ஆமா, அதுலதான் அடி, முறையான அடி, ஒண்ணு இல்லாத கூட ஆயிடுச்சு. அதனால திணறு. இத வந்து அதிமுக, மதிமுக, பாமக, விசிக 2 கம்யூனிஸ்ட் செய்யல. ஆமா, இதுவரை செய்யல. பல பேர் வந்து அரச பசலா பேசியிருந்தாலும் சீமான் பேசும்போதுதான் அது செய்தி ஆகுது. ஆமா, அது உடப்படுது. எச்ராஜாலாம் பேசியிருக்காரு, அப்பெல்லாம் எடுபடல. சீமான் பேசினப்பதான் அது உடப்படுது.
அது வந்து அந்த கூடாரம் காலியானோன்னு பதறுது. இவங்க எதுக்கு பயப்படணும்? ஒரு கவுன்சிலர் ஆகல, ஒரு எம்பி ஆகல, ஒரு எம்எல்ஏ ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கூட்டம் எங்களை நக்கல் நையாண்டி பண்றீங்க. ஒரு நையாண்டி பண்ற கட்சியை பார்த்து ஏன் இவ்வளவு அச்சப்படுறீங்க? ஏன் இவ்வளவு அச்சப்படுறீங்க? திமுக வந்து போராட வரல, வேற எல்லாம் வழி நடத்தினது கூட திமுக தான். ஆமா, அந்த நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு குடும்பம் எடுத்துட முடியுமா? அந்த காவல்துறை விட்டுருமா? நீங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க. அண்ணோட சீமானந்தம் படத்தை வந்து கொடுத்துறாங்க, அடிக்கிறாங்க. எல்லாம் பாக்குறீங்களா? எல்லாம் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் அரசு, திராவிட மாடல் அரசு வந்து முழு கரங்களையும் அவங்களுக்கு ஆதரவா கொடுத்து பக்கபலமா நின்னு இதெல்லாம் செஞ்சது. இதுல வந்து செஞ்சதுல வந்து இவங்கதான் எது பண்ணப்பட்டிருக்கோம், முத உடைக்கப்பட்டு போனாங்க. அதான் உண்மை. அந்த இடத்துக்கு வர முடியல, சீமானம் விட்டு வர முடியல. ரெண்டாவது இவங்களை வந்து நம்ம ஒரு எதிர்ப்பாவே நினைச்சுக்கல. ஆனா சீமானம் சொல்லுவாங்கல்ல, எதுங்கிறவன் நம்மள எதுக்கிறவனா எதிரி இல்ல, நான் யார எதுக்கணும் அவன் தான் எனக்கு எதிரி. இதெல்லாம் டம்மி பீஸுங்க, வெற்று விளம்பர பிரியர்கள். சீமான எதிர்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு காட்டுவாங்க அப்படிங்கிற இதுல வந்து அந்த திருமுருகன் காந்தி அவரு அந்த சகாக்கள்லாம் நேற்று ஒரு நாள் இந்த ஊடகத்துல தொலைக்காட்சியில இல்லண்ணே, இன்னைக்கு தீரன் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, தீரன் திருமுருகன் ஒருத்தர். அவரு வந்து ஒரு 40-50 பேர் திரட்டிக்கிட்டு திருமுருகன் காந்தி வீட்டை தேடி போயிருக்காரு, அண்ணா நகருக்கு. அப்போ திருமுருகன் காந்திக்கு போன் பண்ணி, ஆனா உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல, நாங்களும் இன்னைக்கு உங்க வீட்டை முற்றுகையிட போறோம்னு சொல்லும்போது, முடிச்சா கண்டுபிடிச்சு வா, நீ நல்ல மனுஷனா இருந்தா நீ அட்ரஸ் கொடுக்கணும்ல, நீ வா அப்படின்ட்டு. ஆமா, அந்த மனுஷன் சொன்னதான் இதுக்கு பதில். முகவரி இல்லாதவர்கள் முகவரி தேடி அழைகிறார்கள். ஆமா, சரியான சரியான பொருள் இருக்கு. முகவரி இல்லாதவர்கள் முகவரி தேடி அழைகிறார்கள். தமிழ்நாட்டுக்கும் உனக்கு என்னப்பா இருக்கு முகவரி? உனக்கு திராவிட என்ன, உனக்குன்னு ஒரு நாடு இருக்கு, ஒரு தேசம் இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இங்க இல்ல. ஆமா, நீ வந்து இங்க வந்து முகவரியோட இருக்கிறவங்க வீட்டை வந்து நீ தேடி வர்ற, அப்ப உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? நீ வந்துருவியா? நீ என்னமா சீமான் வீட்டுல வந்து பயந்துட்டு இருக்காரு, வழக்கம் போல என்னென்ன ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வழக்கம் போல வந்துட்டு இருக்காரு. ஆனா புத்தகம் படிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு எல்லாரையும் பேசிட்டு அப்படி ஒரு இதுமாரியா இருக்கு, தெரியல, எங்களுக்கே தெரியல, அப்ப அவருக்கு தெரியல. அதனால இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் போலி கூட்டம். அது வந்து என்ன சொல்றது, வாங்குற காசுக்கு கூவணுங்கிறாங்களா, நாய் வேஷம் போட்டா இது மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு நாய் வேஷம் போட்டா என்ன ஆகணும், நாய் போய் கொலைச்சா ஆகணுங்கிற போல. ஆமா, அது உண்மைதான். காசு வாங்கிட்டான், என்ன சொல்றீங்க, நம்ம வேலையை அந்த குறைச்சுதான் ஆகணும், இல்லன்னா பேமெண்ட் கட் ஆயிடும். அதை நம்ம ஏத்துக்கிறோம். அதுதான் இப்ப இருக்கிற நிலையும் அதுதான். இப்ப இது வந்து மக்கள், ஈரோடு கிழக்கு மக்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரியார்னா யாருன்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஈரோடு கிழக்கு வந்து அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்ல. அப்படி வந்து இப்ப சீமான் வந்து பெரியார் வந்து பேசிட்டாரு, விமர்சனம் செஞ்சுட்டாரு. நீங்க வந்து அத்தனை பேர் வந்து ஈரோடு கிழக்குல இருந்து பெரியார வந்து சீமான இப்படி சொல்லிட்டாரு, தமிழ வந்து காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னதா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட. ஆமா, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, பெண் விடுதலை வேணும்னா கர்ப்பப்பை அறுத்தறிங்கன்னாரு. அதை சொல்லுங்களேன், பெண்கள் வந்து நீங்க வந்து கர்ப்பப்பை எல்லாம் அதெல்லாம் சொல்லுங்களேன், சொல்லி ஓட்டுக்கலுங்களா, அண்ணா சீமானம் சொல்றதுதான். இன்னைக்கு பல தலைவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து அது மாதிரி பேசுங்களேன். ஈரோடு கிழக்குல தான் பெரியாருக்கு தான் இவ்வளவு புகழ் இருக்குல்ல, பெரியார் எல்லாம் நம்புறாங்கல்ல, அதை வந்து அந்த ஈரோடு மக்கள்கிட்ட வந்து சொல்லுங்களேன். அண்ணன் சொல்ல நீங்க வந்து 1000 பேர் வாங்க, நம்ம ஒத்த அண்ணன் சீமான் ஒரு ஆளு போதும் அது விளக்கம் கொடுக்கறது. நீங்க சொல்லுங்களேன், அப்படியே முழுவதும் உள்ள ஆதரவு பூரா திரட்டிடுங்களேன். சொல்றது புரியுதா இல்லையா? உங்க கட்சிக்கு ஈரோடு கிழக்குல நீங்க திரட்டிடுங்களேன். இன்னைக்கு வந்து நீங்க வந்து தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கறதுல சரியான ஈரோடு கிழக்குல சரியா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அச்சப்படுறீங்க, கண்டிப்பா அச்சப்படுறீங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு கட்சி வந்துச்சுன்னா அதை வச்சு அப்படி சமாளிச்சிருப்பீங்க, நம்மள ஓரம் கட்டி இருப்பீங்க. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசணும், சீமானை பத்தி பேசணும், நாம் தமிழர் கட்சி வகுத்திருக்க கொள்கையை பத்தி பேசணும், பேசிதான் ஆகணும். இதுவரை இந்த மண்ணுல லட்சக்கணக்கான கேள்விகளை அண்ணன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்டிருக்காங்க, முதலமைச்சர் கலைஞரை பார்த்து கேட்டிருக்காங்க, அவர் புள்ள ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த ஈரோடு கிழக்குல இன்னும் பல ஆயிரங்களான கேள்விகளை கேட்பாங்க. கண்டிப்பா
கேட்பாங்க. அத்தனைக்கு இங்க வந்து மிச்சம் வைக்காம சொச்சம் வைக்காம பதில் சொல்லணும்ல. கண்டிப்பா சொல்லணும்ல. இதுல இப்ப நாங்க வைக்க போற கேள்வி நீங்க பதில் சொல்லணும்ல. இவ்வளவு நாள் தவிர்த்தீங்க, இனிமே தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. இப்ப இன்னைக்கு ஊடகத்துல எல்லாம் எங்களை காட்டவே கூடாது. நீங்க இன்னைக்கு அண்ணன் சீமான் இல்லாம இந்த குறிப்பிட்ட நாட்களா பார்த்தா ஊடகம் முழுக்க லைவ் வந்து நாம் தமிழர் தான் போயிட்டு இருக்கு. டைம் செட் ஆகிட்டு. ஆமா, இதுக்கு இடையில வந்து இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நெருப்பை வந்து குப்பையை போட்டு முடக்க முடியாது. அது வந்து நீங்க வந்து சிறு பொறியா இருக்கும்ல, நீங்க வந்து அப்படி இப்படி பண்ணிட்டீங்க. இனிமே சீமான் காலம், தமிழ் தேசிய காலம், வெல்லும் காலம், பிரபாகரன் காலம். அதனால இன்னும் வந்து நம்மள அடக்கையும் ஒடுக்கையும் நம்ம குடைகள் இல்ல. விடுதலை புலிகள் வெல்லாம ஓய மாட்டோம். சிறப்புன்னு உங்கள் நேரத்தை ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி.